அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆற்காடு சக்தி ஜோதிடம் ஜோதிஷ ஆச்சாரியா அஸ்ரோராம்குமார். இன்றைய ராசி பலன் 20/12/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்று கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திதி பஞ்சமி, நட்சத்திரம் புனர்பூசம், யோகம் சுபம், கரணம் இன்று காலை 9:50 மணி வரை, கௌளவம் அதன் பின்பு தைத்துளம், அமிர்தாதி யோகம் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. புதன்கிழமை கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பம் சனி, மீனம் ராகு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். இன்றைய பலன்கள்: மேஷராசிக்கு தாழ்வகையிலும் சகோதர வகையிலும் ஏற்றம் காண வேண்டிய நாள். ரிஷபராசிக்கு தொழில் சில மாற்றங்கள் செய்யவும் புதிய தொழில் செய்யவும் ஏற்ற நாள். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருப்பதால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் தவிர்த்தால் நன்மையே நடைபெறும் நாள். கடக ராசியில் ராசிக்குள் சந்திரன் செவ்வாய் தாய் வகையிலும் சகோதரர் வகையிலும் அனுசரித்து போவதால் முன்னேற்றமான தகவல்கள் உண்டு. சிம்ம ராசியில் வெளியிடக்கு செல்லும் போது சற்றே கவனமுடன் பிரயாணத்தை செய்யும் போது நல்லதே நடக்கும். பிரயாணத்தின் போது சில பொருட்களை மறந்துவிட்டு போகக்கூடிய நேரம் காலமும் உண்டு. துலாம் ராசி ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாகனம் மாற்றம், வாங்குவது விற்பது ஏற்ற நாள். விருச்சிகத்துக்கு குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். தனுசு ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் வழக்கு, கடன்கள், பேங்க் வகையில் பேசவும், வழக்கு வெற்றி பெறும் நாள். மகர ராசியில் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் பேசும் முன் யோசித்து சில விஷயங்கள் பேசாமல் இருப்பதே நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமுடன் பேசும்போது ஏற்றம் காண வேண்டிய நாள். கும்பராசியில் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் அமர்ந்து இருப்பதால் செய்து முடிக்க வேண்டிய செயல்கள் அனைத்தும் சற்றே தாமதப்படும். தாமதத்துடன் முடிந்தாலும் சிறப்பான நிலையில் முடியும். அந்த வகையில் கும்பராசியினருக்கு நல்ல உகந்த நாள் என்று. மீனராசியில் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் வெளி தூரதேச பிரயாணங்களின் மூலம் நல்ல செய்திகள் வரும். வெற்றிக்குண்டான தகவல்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இன்று நல்ல சுபமான தகவல்கள் கூடுதலாக பெறும் நாள் என்று